ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆல் கிளப் செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெர்ஷன் இது. இது பார்த்தீங்கன்னா, நம்ம யாரோ ஃபேன்ஸ் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபேன் பேஜ நம்ம கிரியேட் பண்ணது தான். இது அஃபிஷியல் கிடையாது. ஆனா வந்து இது ரொம்ப ஃபேமஸ் இது. ஏன்னா, கிறிஸ்டியானோ ரொனால்டோ ப்ளே பண்ண எல்லா கிளப்போட இதுவுமே இருக்கும். ஸோ இது வந்து பிளேயர் வெர்ஷன். இதை நான் எங்கே வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, ட்ராய் ஸ்குவாடுன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்கு. இன்ஸ்டா பேஜ் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அவர் தான் இது வந்து இது பண்ணுறாரு. ஸோ நான் ஆர்டர் பண்ணேன். ஆன்லைன்லேயே வந்துருச்சு. கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் நெட்லேயும் நான் அப்போவே பே பண்ணிட்டேன். ஓகே, வந்துச்சு. உண்மையிலே தரமாக இருக்குது. உங்களுக்கு வேணால் நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன், பாருங்கள். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 778 வரும். காஸ்ட், அந்த டெலிவரி சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து. என்ன ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல் கிளப் வந்து நம்ம அல் நஸர், அப்புறம் ஜுவென்டஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இது வரும், இந்த ஸ்ட்ரைப் மாதிரி இருக்குது. இது நல்லாவே இருக்குது. தனியாக தைச்சிருக்காங்க, பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அது வந்து ஜுவென்டஸோடது. இந்த சைடு மட்டும் தான் இந்த மாதிரி இருக்கும், இதில் அந்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த டிஷர்ட்டில் எப்படி இருக்குமோ இந்த பாதியில், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பரவாயில்ல, இவ்வளோ டீட்டெயிலிங்காக வச்சுருக்காங்க அப்படின்னு. ஜுவென்டஸ். அப்புறம் வந்து இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, நம்ம வெள்ளையாக இருக்க எல்லாமே ரியல் மேட்ரிட், அதுக்கப்புறம் மான்செஸ்டர் யுனைடெட், அப்புறம் அவரோட நேஷ்னல் டீம் போர்ச்சுகல் நேஷ்னல் டீம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அவர் சேர்ந்த கிளப் ஸ்போர்ட்டிங் சிபி போர்ச்சுகல். எவனோ ஒருத்தன் போர்ச்சுகல் சொல்கிறானுங்க. இது வந்து ரொனால்டோ. பேக் சைடு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அல் நஸர், இந்த மஞ்சள் கலர் வரும். அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா சிஆர், போர்ச்சுகல், அல் நஸர், ஜுவென்டஸ், ரியல் மேட்ரிட், மான்செஸ்டர் யுனைடெட், ஸ்போர்ட்டிங் சிபி போர்ச்சுகல், இது எல்லாமே இருக்குது. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இது அந்த தொடக்கம். ஸோ ஓவரால் ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டவுசர் பார்த்தீங்கன்னா அதிலே செட் ஜெர்சி. இது வந்து செட் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து செட்டாகவே வரும். ஸோ அது சேர்ந்து தான். இதுக்கு நம்ம தனியாக பே பண்ண அவசியம் இல்லை. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மேலே அந்த இது இதுலேயே அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. இதுலேயும் இருக்குது. பேக்கெட் இல்லை, சும்மா நார்மல் தான். நம்மளுக்கு இந்த 7 வரும். உள்ளே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து இது க்ரிப்பு நல்லாயிருக்கு. இந்த க்ரிப்பு இருக்குது பார்த்திங்களா, இது நல்லாயிருக்கு. உள்ளே ஒரு இது வந்துடும் கட்டிக்கிறதுக்கு. ஓவரால் நல்லாயிருக்கு. ஃபுல்லாகவே நல்லாயிருக்கு, எந்த குறையும் இல்லை. இதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பு கவசத்தை போட்டால் என்ன ஒரு வீரனுக்கு என்ன தைரியம் வருமோ அது வருது எனக்கு. அப்படி இருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கு. ஒரு போட்ட மாதிரி இல்லை, அதை விட டவுசர் தான் போட்டிருக்கு. நான் இல்லையா ஐயோ யாரும் பார்ப்பாங்களா அந்த மாதிரி இருக்கு. அவ்வளோ லேசாக இருக்கு, மேலே இருக்கிறதே தெரியல. இதை விட இது நல்லா இருக்கு, எனக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகுது, இருக்கிறதே தெரியல. ஆனால் டவுசர் ரொம்பங்க ஓட்டனா இல்லையாங்கிறதே தடையை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது. ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான், இது வந்து பெய்டு ப்ரொமோஷன் அந்த மாதிரி கிடையாது. காசு வாங்கிட்டுலாம் நான் போடலை. இது வந்து நான் வாங்கினேன். இது வந்து உங்களுக்கு அந்த ப்ரூஃப் கூட அனுப்புகிறேன். உங்களுக்கு நான் வாங்கினேன், பேமெண்ட் பண்ண எல்லா ப்ரூஃப்மே அனுப்புகிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுறேன். நான் உங்களுக்கு நல்லா இருந்துச்சு, சரி அதான் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். சரி உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க, உங்களுக்கும் அதை சொல்கிறது. மற்றபடி வேறு எதுவும் உங்களுக்கும் இல்லை. நான் சொன்ன மாதிரி ட்ராய்ஸ் கார்டு தான். 778 தான். அது ரெண்டுமே செட்டு, ஃபுல் செட்டு. ஸோ அது போடும்போது நம்மளுக்கு அதான் நம்மளே ரொனால்டோ மாதிரி ஃபீல் பண்ணுறோம். நம்மளுக்கு ஒரு கவச உடை கிடச்சிருக்கு, எவனாலும் நம்ம ஒன்றும் அசைக்க முடியாத மாதிரி ஒரு ஃபீல். உண்மையிலே நல்லா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம
இப்போ பார்த்தீங்கன்னா தலைவன் 50 கோல் அடிச்சிருக்காரு, 950 கோல் 950 கோல் அடிச்சிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னும் நம்மளுக்கு 50 கோல் தான் தேவை, 1000 கோல் ரீச் ஆகிறதுக்கு. 16 மேட்ச் மட்டும் விளையாண்டாருன்னா போதும். 16 மேட்ச்சில் ஒரு ஹேட்ரிக், 16 மேட்ச்சில் ஹேட்ரிக் போட்டாருன்னா 1000 கோல் ரீச் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா ஒரு மேட்ச்சுக்கு ஒரு கோல் போட்டால் கூட 50 மேட்ச் வருது. அட்லீஸ்ட் அவர் ஒரு மேட்ச்லேயாவது ஒரு கோல் அடிக்கணும். இல்லைன்னா ஒரு 16 மேட்ச்சில் ஹேட்ரிக் அடிச்சிட்டா போதும். மனித வரலாற்றில், ஒரு ஃபுட்பால் வரலாற்றிலே ஒரு மனுஷன் அதிகபட்சம் அடித்த, அதான் 1000 கோல் அடித்த ஒரே நபராக மாறுவார். ஏற்கனவே வந்து இப்போ பில்லியனர், $1.4 பில்லியன் வந்து நெட்வொர்க் இருக்குது. பில்லியன் ஃபாலோவர், 1000 கோல் அதையும் எட்டிட்டாருன்னா யாருனாலும் ரீச் பண்ண முடியாது, அந்த ஒரு லெவல் அது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பிடிச்சிருந்தா அது என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே நல்லா இருக்குது உண்மையிலே. எனக்கு அந்த கம்ஃபர்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, போட்டதே தெரியல. ஃபிட்டிங்கும் நல்லா இருக்குது. எக்ஸல் ஆர்டர் பண்ணால் கரெக்டாக எக்ஸல் வந்துச்சு. எக்ஸல் எனக்கு வந்து பொருந்துற மாதிரி இருந்துச்சு. நான் கூட சரி இது வந்து இம்போர்ட்டாக தான், எப்படி நம்மளுக்கு ஃபிட் ஆகுமா, இல்லை நம்மளுக்கு வந்து ஃபிட் ஆகாதா, எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துச்சு. நம்ம கேன்சலேஷன் எப்படி என்ன பண்ணுறது எல்லாம் நான் விசாரித்தேன். பட்டு ஒரு பயம் இருந்தது. சரி மாற்றி வந்துருக்கணும் பார்த்தா அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. ரொம்ப அருமையாக இருக்குது. ட்ரை பண்ணுங்க. பாய். சியாசா.